கோமதியோட அம்மா பிறந்தநாளுக்கு கோமதி போலான்னு ஆசைப்பட்டு பாண்டியன்ட்ட பர்மிஷன் கேட்கறாங்க. அதுக்கு பாண்டியனும், அத்தை பிறந்தநாளுக்கு போறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தை எனக்கு அம்மா மாரி. எனக்கு உங்க அண்ணங்க மேல தான் போவோம். அத்தை பிறந்தநாளுக்கு கண்டிப்பா நம்ம போலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல கிஃப்ட்டா வாங்கிட்டு போலாம். அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. சொல்லிட்டு பாண்டியன் கடைக்கு கிளம்பும்போது போற வழியில ஒரு ஃபினான்ஷியர் பார்த்து ரூ. 1,00,000 பணம் கேட்கிறாரு. பாண்டியன் பணம் கேட்கிறத சக்திவேல் ஒரு ஓரமா நின்னு கேட்டுட்டு இருக்காரு. எதுக்காக திடீர்னு பணம் கேட்கறான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் பாண்டியன் சொல்றாரு, எங்க அத்தைக்கு பிறந்தநாள் வருதுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பரிசா வாங்கி கொடுக்கணும். அதனாலதான் கேட்கிறேன். இப்போதைக்கு கடையில சரியா ஓட்டம் இல்ல. அப்படியே ஆளுங்க வந்தாலும் கடையில வியாபாரம் பண்றதுக்கும் ஆள் இல்லன்னு செந்திலும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சு போயிட்டான். பழனிக்கும் கால்ல அடிபட்டுருச்சு. சரவணாவும் டெலிவரி வெளியே போயிடுறான். கடையில பாத்துக்க ஆளே இல்ல. வியாபாரமும் சரியா இல்லைண்ணே. ஒரு 1,00,000 பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கடன் கேட்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டு சக்திவேல் எப்படியாவது இவனுக்கு பணம் கிடைக்க விடாம பண்ணணும். பிறந்த நாள் வந்து இவன் அசிங்கப்படணும். நம்ம இவனை அசிங்கப்படுத்த தேவையில்லை. இவனே வந்து அசிங்கப்பட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் நினைக்கிறாரு. சக்திவேல் நினைச்சிட்டே இப்படி போற வழியில பாண்டியன் கடையில வேலை செய்யற பாண்டியனோட மாமா அப்பதான் ஊர்ல இருந்து வராரு. சக்திவேல் யோசிக்கிறாரு. இவனை எப்படியாவது நம்ம ஆக்சிடென்ட் பண்ணி விட்டா இவன் கை கால் உடைஞ்சிரும். எப்படி இருந்தாலும் 2, 3 மாசத்துக்கு இவன் கடைக்கு வர மாட்டான். அப்ப அந்த பாண்டியன் குடும்பம் கஷ்டப்படும். கடையில வியாபாரம் இருக்காது. அப்படியே வியாபாரம் இருந்தாலும் ஆள் இருக்க மாட்டாங்க. அவன் குடும்பமே நடு ரோட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி சக்திவேல் யோசிச்சு அந்த மாமாவை ஆக்சிடென்ட் பண்ண போறான். கடையில வேலை செய்யற மாமாவை ஆக்சிடென்ட் பண்ணத கதிர் தூரத்துல இருந்து பாத்துடுறான். சக்திவேல் தான் இடிச்சது கதிர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க மாமாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்து ராஜுகிட்ட கோவமா அது மாதிரி சொல்றான். உங்க சித்தப்பாவுக்கு மனசுல எவ்வளவு வன்மம் இருந்தா வயசானவன்னு கூட பார்க்காம கடையில வேலை செய்யற எங்க தாத்தா வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கதிர் சொல்றான். என்னத்தையும் எங்க சித்தப்பா அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு ராஜு சொல்றான். ஆமா பண்ண மாட்டான். நான் தான் நேர்ல பார்த்தேன்ல. கோயிலுக்கு போயிட்டு அம்மாவும் அப்பாவும் வரட்டும். கண்டிப்பா அந்த விஷயத்த சொல்லி நான் பெரிய பிரச்சனையாக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றான். ராஜு இரு அவசரப்படாத. ஒருவேளை சித்தப்பா தெரியாம கூட பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ராஜு சொல்றான். யாரு தெரியாம பண்ணா? தாத்தா ஓரமா போயிட்டு இருந்தாரு. வேணும்னே தான் வந்து உங்க சித்தப்பா வந்து ஆக்சிடென்ட் பண்ணாரு அப்படின்னு கதிர் சொல்றான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இல்ல நாளை பொம்பளை பார்க்கலாம்.